யாராவது என்னிடம் உடலில் அதிகமாக கவனிக்கப்படாமல் விடப்படும் பகுதி எது என்று கேட்டால் நான் சொல்லுவது ஒன்றுதான்: கால்கள். நீ நிற்பது அந்த கால்கள் மேல்தான். நீ நடப்பது அந்த கால்களால்தான். உன் முழு உடலின் பாரத்தையும் தினமும் சுமந்து கொண்டிருப்பது அந்த கால்கள்தான். ஆனால் உண்மையைச் சொன்னால், நீ உன் கால்களை ஒருபோதும் சீரியஸாக கவனித்ததில்லை. நீ கேட்கிறாய், என் கால்கள் ஏன் பலவீனமாகிறது? என் முழங்காலில் ஏன் வலி வருகிறது? என் பாதங்களில் ஏன் கனமாக இருக்கிறது? ஆனால் இதற்கான பதில் எந்த மருந்துக் கடையிலும் கிடைக்காது. இதற்கான பதில் நீ தினமும் சாப்பிடும் தட்டில்தான் இருக்கிறது. இதற்கான பதில் நீ உன் உடலுடன் எப்படி நடந்து கொள்கிறாய் என்பதில்தான் இருக்கிறது. நாம் எப்போது நம் சமையலறையை வெளியிலிருந்து வந்த பொருட்களால் நிரப்ப ஆரம்பித்தோமோ, அப்போதிலிருந்து நம் உடல் உள்ளிருந்து காலியாக ஆரம்பித்துவிட்டது. கால்களின் பலவீனம் ஒரே நாளில் வருவதில்லை. அது பல வருடங்களாக செய்த அலட்சியத்தின் விளைவு. முதல் விஷயம் ராகி. இதைத்தான் நாம் கேழ்வரகு என்றும் சொல்வோம். நான் உன்னிடம் ஒரு தானியம் இருக்கிறது. அது உன் எலும்புகளுக்கு எந்த விலை உயர்ந்த கால்சியம் மாத்திரையும் தர முடியாத அளவுக்கு வலிமை தரும் என்று சொன்னால் நீ நம்புவாயா? சாத்தியமாக இல்லை. ஏனென்றால் நாம் பொதுவாக அழகான பேக்கிங்கில் வரும் பொருட்களைத்தான் நம்புகிறோம். டிவியில் விளம்பரம் வரும் பொருட்களைத்தான் நல்லது என்று நினைக்கிறோம். ஆனால் ராகி அப்படி இல்லை. அது ஒரு சாதாரண தானியம். கருப்பாக இருக்கும், சிறியதாக இருக்கும், வெளிப்படையாக எந்த கவர்ச்சியும் இல்லாமல் இருக்கும். ஆனால் நீ தேடிக் கொண்டிருக்கும் சக்தி அதற்குள்ளேதான் மறைந்திருக்கிறது. ராகியில் கால்சியம் அளவு மிகவும் அதிகம். அனைத்து தானியங்களிலும் கால்சியம் நிறைந்த முக்கியமான தானியங்களில் இது முன்னிலையில் இருக்கிறது. கால்சியம் என்பது எலும்புகளுக்காக மட்டுமல்ல, கால்சியம் என்பது உன் தசைகள் சுருங்கவும் விரியவும் உதவும் ஒரு முக்கியமான கனிமச்சத்து. நீ நடக்கும்போது, நீ உட்கார்ந்த இடத்திலிருந்து எழும்போது, நீ படிக்கட்டுகள் ஏறும்போது, ஒவ்வொரு செயலிலும் கால்சியம் அமைதியாக வேலை செய்து கொண்டிருக்கிறது. அது உடலில் போதுமான அளவில் இல்லையென்றால் கால்கள் மெதுவாக பலவீனமாக ஆரம்பிக்கும். ராகியை சமைத்து சாப்பிடு. அதை களி போல செய்து சாப்பிடலாம். ராகி கூழ் செய்து குடிக்கலாம். ராகி தோசை, ராகி அடை, ராகி கஞ்சி என்று உன் உணவில் சேர்த்துக் கொள்ளலாம். ஆனால் முக்கியமானது, அதை உன் தினசரி வாழ்க்கைக்குள் கொண்டு வா. இது வெறும் உணவு அல்ல. இது ஒரு மருந்து போன்ற உணவு. உன் முன்னோர்கள் இதன் மதிப்பை நன்றாக அறிந்திருந்தார்கள். ஆனால் நாம் அதை மெதுவாக மறந்துவிட்டோம். இப்போது பேசப்போவது ஊற வைத்த நிலக்கடலை பற்றி. பார், நிலக்கடலையை நாம் மிகவும் சாதாரணமாக எடுத்துக்கொள்கிறோம். அது மலிவாக கிடைக்கிறது, எளிதாக கிடைக்கிறது. அதனால் அதில் பெரிய சிறப்பு எதுவும் இருக்காது என்று நினைக்கிறோம். இதுதான் நம்முடைய மிகப்பெரிய தவறு. நீ நிலக்கடலையை இரவு முழுவதும் தண்ணீரில் ஊற வைத்து காலை எழுந்ததும் சாப்பிட்டால் அது சாதாரண நிலக்கடலையாக இருக்காது. ஊற வைக்கும் செயல்முறை அதன் உள்ளே இருக்கும் சக்தியை உயிர்ப்பிக்கிறது. ஊற வைத்த நிலக்கடலையில் புரதச்சத்து மிகவும் நல்ல அளவில் இருக்கும். அந்த புரதச்சத்து தான் உன் தசைகளை வலிமையாக்கும் அடிப்படை. கால்கள் பலவீனமாக இருப்பதற்கான ஒரு பெரிய காரணம் உடலில் போதுமான புரதச்சத்து இல்லாததுதான். ஆனால் நாம் என்ன செய்கிறோம்? ஆய்வகத்தில் தயாரிக்கப்பட்ட இயற்கைக்கு மாறான விலை உயர்ந்த புரதப் பொடிகளை வாங்குகிறோம். ஆனால் இயற்கை ஏற்கனவே உனக்காக மிக தூய்மையான உயிருள்ள புரதச்சத்தை நிலக்கடலையில் வைத்திருக்கிறது. இதையும் கவனத்தில் வை. ஊற வைத்த நிலக்கடலை செரிமானத்திற்கு எளிதாக இருக்கும். எது எளிதாக செரிக்கிறதோ அதுதான் உடலில் சரியாக வேலை செய்யும். செரிக்காத உணவு உடலுக்கு ஊட்டச்சத்தாக மாறாது. அது ஒரு சுமையாக மாறிவிடும். உன் செரிமானம் எவ்வளவு ஆரோக்கியமாக இருக்கிறதோ அவ்வளவு திறமையாக ஊட்டச்சத்து உன் உடலின் ஒவ்வொரு பகுதிக்கும் சென்று சேரும். அதனால் உன் கால்களும் வேகமாக வலிமை பெற ஆரம்பிக்கும். மூன்றாவது விஷயம், மூளைகட்டிய பச்சைப் பயறு. ஒரு விதை முளைக்கும்போது அதற்குள் ஒரு அற்புதமான மாற்றம் நடக்கிறது. அதற்குள் தூங்கிக் கொண்டிருந்த சக்தி விழித்தெழுகிறது. மூடப்பட்டிருந்த உயிர் சக்தி வெளிப்பட ஆரம்பிக்கிறது. நீ அந்த முளைகட்டிய விதையை சாப்பிடும்போது அந்த விழித்தெழுந்த சக்தி நேராக உன் உடலுக்குள் செல்கிறது. நீ அந்த முளைகட்டிய விதையை சாப்பிடும்போது அந்த விழித்தெழுந்த சக்தி நேராக உன் உடலுக்குள் செல்கிறது. முளை கட்டிய பச்சை பயற்றில் இரும்புச்சத்து, புரதச்சத்து, நார்ச்சத்து, வைட்டமின் சி இவை அனைத்தும் ஒன்றாக கிடைக்கின்றன. இரும்புச்சத்து என்றால் என்ன? அது இரத்தத்தில் ஹீமோகுளோபின் உருவாக உதவும். இரத்தத்தில் ஹீமோகுளோபின் போதுமான அளவில் இருந்தால் ஆக்சிஜன் உன் கால்கள் வரை சரியான அளவில் சென்று சேரும். ஆக்சிஜன் சரியாக செல்லாத போதுதான் கால்களில் சோர்வு வரும், கனமான உணர்வு வரும்,
வலி வருகிறது. நாம் உடனே நினைக்கிறோம், இது வயதானதாலதான். இல்லை, அது வயதானதாலல்ல. அது உடலுக்கு தேவையான ஊட்டச்சத்து சரியாக கிடைக்காததால் தான். இத காலை நேரத்துல சாப்பிடு. வெறும் வயிற்றில் சாப்பிடு. சிறிது இந்துப்பு, சிறிது எலுமிச்சை சாறு சேர்த்து சாப்பிடு. இது உன் முழு நாளுக்கும் ஒரு வலிமையான அடித்தளத்தை அமைத்துவிடும். அடித்தளம் வலிமையாக இருந்தால்தான் முழு கட்டிடமும் உறுதியாக நிற்கும். இப்போது பேசப்போவது பாதாம் மற்றும் வால்நட் பற்றி. பார், நான் உலகம் முழுவதும் பயணம் செய்திருக்கிறேன். கிழக்கிலிருந்து மேற்கு வரை, வடக்கிலிருந்து தெற்கு வரை பல இடங்களில் மனிதர்களை கவனித்திருக்கிறேன். அதில் நான் பார்த்த ஒரு முக்கியமான விஷயம் என்னவென்றால், தங்கள் உணவில் நட்டுகளை சேர்த்துக் கொள்கிறவர்கள் நீண்ட காலம் உடல் ரீதியாக சுறுசுறுப்பாகவும் திறமையாகவும் இருக்கிறார்கள். பாதாம், இது வைட்டமின் ஈக்கு ஒரு முக்கியமான மூலமாகும். வைட்டமின் ஈ என்பது ஒரு ஆன்டிஆக்சிடென்ட். அது உன் தசைச் செல்களை சேதமடைவதிலிருந்து பாதுகாக்கிறது. நீ சோர்வாக உணரும்போது, கால்களில் எரிச்சல் போல இருக்கும்போது, அது தசைகளில் ஏற்படும் ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ் காரணமாக இருக்கலாம். பாதாம் அந்த அழுத்தத்தை குறைக்க உதவுகிறது. அதேபோல் வால்நட்டில் ஓமேகா 3 கொழுப்பு அமிலங்கள் இருக்கின்றன. இவை உன் மூட்டுகளில் ஏற்படும் வீக்கத்தை குறைக்க உதவுகின்றன. முழங்காலில் வீக்கம் இருக்கும்போது, மூட்டுகள் இறுகிப் போனது போல் இருக்கும்போது, வால்நட் ஒரு இயற்கையான உதவியாக செயல்படுகிறது. தினமும் காலை 5 பாதாம், 2 முதல் 3 வால்நட். அவ்வளவுதான். இது பெரிய மாற்றம் போல தெரியாது. ஆனால் இதன் தாக்கம் பெரியதாக இருக்கும். ஆனால் ஒரு விஷயம் நினைவில் வை. பாதாமையும் இரவு முழுவதும் தண்ணீரில் ஊற வைத்து சாப்பிடு. பாதாம் தோலில் சில பொருட்கள் இருக்கும். அவை சில நேரங்களில் செரிமானத்தை சற்று பாதிக்கலாம். நீ அதை ஊற வைத்து சாப்பிடும்போது உடல் அதிலிருக்கும் சத்துக்களை முழுமையாக பயன்படுத்த முடியும். இப்போது இன்னொரு விஷயம். நீ இதை இந்த கோணத்தில் ஒருபோதும் யோசித்திருக்காமல் இருக்கலாம். நீ என்ன சாப்பிடுகிறாய் என்பது முக்கியம். ஆனால் நீ எப்போது சாப்பிடுகிறாய், எப்படி சாப்பிடுகிறாய் என்பதும் அதே அளவு முக்கியம். நான் எப்போதும் சொல்லும் ஒரு விஷயம், உணவை நன்றாக மென்று சாப்பிடு. அவ்வளவுதான். ஒவ்வொரு கவளத்தையும் குறைந்தது 24 முறை மென்று சாப்பிடு. இது எந்த மத சடங்கும் அல்ல. இது அறிவியல். நீ உணவை மென்றவுடன் செரிமானம் வாயிலேயே ஆரம்பமாகிறது. உன் உமிழ்நீரில் சில என்சைம்கள் இருக்கின்றன. அவை உணவை உடைத்து செரிமானத்திற்கு தயாராக்கும் வேலையை செய்கின்றன. நீ உணவை சரியாக மென்று சாப்பிடவில்லை என்றால் வயிறு இரட்டிப்பு வேலை செய்ய வேண்டியிருக்கும். அவ்வளவு வேலை செய்தாலும் உடலுக்கு கிடைக்கும் ஊட்டச்சத்து பாதியாகத்தான் இருக்கும். ஊட்டச்சத்து பாதியாக கிடைத்தால் கால்கள் பலவீனமாகத்தான் இருக்கும். நீ எவ்வளவு நல்ல உணவுகளை சாப்பிட்டாலும் பயன் முழுமையாக கிடைக்காது. 25,000 ரூபாய் மதிப்புள்ள சப்ளிமெண்ட் எடுத்தாலும் கூட உன் செரிமான அமைப்பு சரியாக வேலை செய்யவில்லை என்றால் அது உடலுக்கு முழு பலன் தராது. இப்போது நான் மிகவும் முக்கியமாக கருதும் இன்னொரு விஷயம் முளைகட்டிய வெந்தயம். இதைத்தான் ஆங்கிலத்தில் ஸ்ப்ரவுட்டட் ஃபெனுக்ரீக் என்று சொல்வார்கள். வெந்தயம் என்ற பெயர் கேட்டவுடன் பலர் முகம் சுளிப்பார்கள். கசப்பாக இருக்கும், சுவையாக இருக்காது என்று சொல்வார்கள். ஆனால் உண்மையில் உடலுக்கு மிகவும் பயனுள்ள பல பொருட்கள் பெரும்பாலும் கசப்பாகத்தான் இருக்கும். இது இயற்கையின் ஒரு முறை. உனக்கு மிகவும் தேவையானதை இயற்கை எப்போதும் மிக எளிதாக தராது. முளைகட்டிய வெந்தயத்தில் டயோஸ்ஜெனின் என்ற ஒரு சேர்மம் உள்ளது. இது உடலில் டெஸ்டோஸ்டெரோன் அளவை சமநிலையில் வைத்திருக்க உதவுகிறது. டெஸ்டோஸ்டெரோன் என்பது ஆண்களுக்கு மட்டும் தேவையான ஹார்மோன் அல்ல. பெண்களுக்கும் தசை வலிமைக்கு இது தேவையானது. இந்த ஹார்மோன் சமநிலையில் இருக்கும்போது தசைகள் நல்ல முறையில் உருவாகும். கால்களில் வலிமை அதிகரிக்கும். அது மட்டுமல்ல, வெந்தயத்தில் இரும்புச்சத்தும் நார்ச்சத்தும் இருக்கின்றன. இது ஒரு சிறிய பொருள் போல தோன்றலாம், ஆனால் இதன் பயன் மிகவும் பெரியது. இப்போது எனக்கு மிகவும் அவசியமாக தோன்றும் இன்னொரு விஷயம் புதியதாக சமைத்த உணவு. நேற்று சமைத்த உணவு இன்று உன் உடலுக்கு அதே அளவு பயன் தராது. இதை கேட்க சற்று கடுமையாக தோன்றலாம், ஆனால் சிந்தித்துப்பார். உணவு புதிதாக சமைக்கப்பட்டிருக்கும் போது அதில் ஒரு உயிர்த்தன்மை இருக்கும். அதில் வாழ்க்கையின் சக்தி இருக்கும். நேரம் செல்லச் செல்ல அந்த சக்தி குறைந்து கொண்டே போகிறது. சாத்விக உணவு என்றால் அது வெறும் சைவ உணவு என்று மட்டும் அர்த்தமல்ல. சாத்விகம் என்றால் புதியது, லேசானது, எளிதாக செரிக்கக்கூடியது. உடலுக்குள் சென்ற பிறகு உன்னை லேசாக உணர வைக்கும் உணவுதான் சாத்விக உணவு. ஆனால் சாப்பிட்ட பிறகு உடல் கனமாக, சோர்வாக, சோம்பலாக உணர வைக்கும் உணவு உடலுக்கு ஒரு சுமைதான்.
உடல் சுமையாக மாறும்போது முதலில் பாதிக்கப்படுவது கால்கள்தான். ஏனென்றால் உடலில் அதிக அழுத்தத்தை தினமும் சுமப்பது கால்கள்தான். இன்னொரு முக்கியமான விஷயத்தை நாம் கவனிக்காமல் விடக்கூடாது. உட்காரும் முறை. நீ உணவு சாப்பிடும்போது பத்மாசனம் அல்லது சுகாசனம் போல தரையில் அமர்ந்து சாப்பிட்டால் உன் செரிமான அமைப்புக்கு ஒரு தனிப்பட்ட நன்மை கிடைக்கும். வயிற்றில் தேவையற்ற அழுத்தம் இருக்காது. செரிமான சாறுகள் சரியாக வேலை செய்யும். செரிமானம் சரியாக இருந்தால் ஊட்டச்சத்து உடலில் சரியாக உறிஞ்சப்படும். ஊட்டச்சத்து சரியான அளவில் கிடைத்தால் கால்கள் வலிமையாகும். நம் முன்னோர்கள் இதை நன்றாக அறிந்திருந்தார்கள். அதனால்தான் அவர்கள் தரையில் அமர்ந்து உணவு சாப்பிட்டார்கள். நாற்காலி, மேசையில் அமர்ந்து சாப்பிடுவது ஒரு மேற்கத்திய பழக்கம். அதை நாம் யோசிக்காமல் ஏற்றுக்கொண்டோம். அதன் விளைவுகளை இன்று நம் உடலில் அனுபவித்து வருகிறோம். இறுதியாக பேசப்போவது வெள்ளை பூசணிக்காய் ஜூஸ் பற்றி. இதைத்தான் ஆங்கிலத்தில் ஆஷ் கார்ட் ஜூஸ் என்று சொல்வார்கள். இது மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு இயற்கை பானம். இது உடலுக்குள் ஒரு சுத்திகரிப்பு செயல்முறையை தொடங்க உதவுகிறது. மனதை அமைதியாக்க உதவுகிறது. செரிமான அமைப்பை சுத்தமாக வைத்திருக்க உதவுகிறது. உடலின் மொத்த ஆற்றலை சமநிலையில் கொண்டு வர உதவுகிறது. உடல் உள்ளிருந்து சுத்தமாக இருக்கும்போது ஒவ்வொரு ஊட்டச்சத்தும் இன்னும் சிறப்பாக வேலை செய்யும். இதனை முறையாக எடுத்துக்கொண்டால் மனதில் தெளிவு அதிகரிக்கும். உடலில் ஆற்றல் ஓட்டம் மேம்படும். உடலின் ஆற்றல் ஓட்டம் மேம்பட்டால் அந்த ஆற்றல் உடலின் ஒவ்வொரு பகுதிக்கும் சரியாக சென்று சேரும். கால்களுக்கும் அதேபோல் சரியாக சென்று சேரும். உன் கால்கள்தான் உன் அடித்தளம். அந்த அடித்தளத்தை வலிமையாக வைத்திருப்பது உன் பொறுப்பு. இந்த வழிமுறைகளை தொடர்ந்து பின்பற்றினால் உன் கால்களை மீண்டும் வலிமையாக மாற்ற முடியும்.